أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوب إليه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان نبينا محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலாவின் திருநாமத்தை கொண்டு பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அவன் நம் மீது வாராவாரம் விதியாக்கி இருக்கும் ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்திலே வந்து ஒன்று குழுமி இருக்கும் அவனின் நல்லடியார்களை அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவனுடைய கட்டளைகளை முடியுமானவரை ஏற்று வாழுங்கள். அவனுடைய தடைகளை முற்றாக தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையில் என்னையும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா அவனுடைய உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இன்றைய குத்பா பிரசங்கத்தில் அழைப்பு பணியும் அதன் அழகிய அணுகுமுறையும் என்னும் தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை, இஸ்லாமிய வழிகாட்டல்களை, ஆன்மீக அறிவுரைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய அழைப்பு பணி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மெசேஜை, அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை தகுதியானவர்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதைத்தான் இஸ்லாமிய அழைப்பு பணி என்று சொல்ல முடியும். தகுதியானவர்கள் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல்களை, அல் குர்ஆனின் போதனைகளை, அல்லாஹ்வின் தூதரின் நடைமுறைகளை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதைத்தான் அத்தாவத்துல் இஸ்லாமியா, இஸ்லாமிய அழைப்பு பணி என்று சொல்லப்படும். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி நாம் கொண்டு செல்கின்ற நேரத்தில் யாரை நாம் அல்லாஹ்வின் பால் அழைக்கின்றோமோ, யாருக்கு நாம் இஸ்லாத்தின் வழிகாட்டல்களை கொண்டு போய் சேர்க்கின்றோமோ அவர்களுடைய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு, அவர்களுடைய கலாச்சார பின்னணிகளை நாம் கருத்தில் கொண்டு எப்படி சொன்னால் அவர்களுக்கு அந்த மெசேஜ் போகுமோ, எப்படியான அணுகுமுறையில் நாம் அவர்களுக்கு அந்த வழிகாட்டல்களை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அணுகுமுறையின் அடிப்படையில் அந்த மெசேஜ், அந்த வழிகாட்டல், இஸ்லாத்தின் தூது அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நபிகளாருடைய சமூகம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இரண்டு வகையாக அந்த சமூகத்தை நாங்கள் பிரிக்கலாம். உம்மத்து தாவா வ உம்மத்துல் இஜாபா. உம்மத்து தாவா என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டதிலிருந்து
மறுமை நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவரும் உம்மத்துத் தாவா. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரின் அழைப்பு பணியை, இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்தின் பால் கவரப்பட்டவர்கள் உம்மத்துல் இஜாபா. இரண்டு சமூகத்திற்கும் இந்த மார்க்கம் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். இரண்டு சமூகத்தையும் இந்த மார்க்கத்தின் பால் அழைக்க வேண்டும். இந்த மார்க்கத்தின் வழிகாட்டல்களை இரண்டு சமூகத்திற்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நாம் தொழுகை, நோன்பு, ஜகாத் போன்ற இபாதத்துக்களை நிறைவேற்றுவதில் காட்டக்கூடிய ஆபத்தை அழைப்பு பணியில் ஈடுபடுவதில் காட்ட தவறுகிறோம். அதனால் இன்றைக்கு நாங்கள் இந்த மார்க்கம் சொந்தமானது, இஸ்லாம் என்பது என்னுடைய அப்பன் சொத்து, என்னுடைய குடும்ப சொத்து போன்று நாங்கள் ஒரு தவறான பார்வையை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, என்னால் முடியுமான இஸ்லாமிய அழைப்பு பணியில் நாம் ஈடுபட வேண்டும். என்னால் என்னுடைய சக்திக்கு உட்பட்ட முறையில் இந்த மார்க்கத்தின் பால் மக்களை அழைக்க வேண்டும். இந்த மார்க்கத்தின் வழிகாட்டல்கள், போதனைகளின் பால் மக்களை அழைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஈமானிய உள்ளமும் சிந்திக்க வேண்டும், அதற்காக முயற்சிக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே ஒரு மூமின் செய்யக்கூடிய மிகச்சிறந்த வணக்கமாக, அவன் பேசக்கூடிய மிகச்சிறந்த வார்த்தையாக இஸ்லாமிய அழைப்பு பணியை தான் இஸ்லாம் எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். இந்த உலகத்தில் பேசப்படுகின்ற வார்த்தைகளில் மிக அழகான வார்த்தையாக, மிகச்சிறந்த வார்த்தையாக இஸ்லாமிய அழைப்பு பணிக்குரிய வார்த்தை இருக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சூரா ஃபுஸ்ஸிலத் 33வது வசனத்திலே சொல்லுகின்றான், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்வின் பால் மக்களை அழைத்து சாலிஹான அமல் செய்து நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய வார்த்தையை விட அழகான வார்த்தை வேறு எதுவாக இருக்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் பால் அழைக்கக்கூடிய மனிதனுடைய வார்த்தை தான் மிக அழகான வார்த்தையாக இருக்க வேண்டும். அது நாகரிகமான வார்த்தையாக இருக்க வேண்டும். அதுதான் அழகு நிறைந்த வார்த்தையாக இருக்க வேண்டும். மக்களுடைய உள்ளத்தை தொடக்கூடிய வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சமூகத்தில் நலவு தொடர்ந்தும் இருக்க வேண்டும் என்றால், இந்த சமூகத்திற்கான நன்மை தொடர்ந்தும் உலகத்தில் இருக்க வேண்டும் என்றால், எங்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய அழைப்பு பணி அழகாக முன்னெடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வின் பால் மக்களை அழைக்கக்கூடிய தாவா திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அல் குர்ஆன் வழிகாட்டுகின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், குந்தும் خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட சமூகங்களில், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட சமூகங்களில் மிகச்சிறந்த சமூகமாக நீங்கள் இருக்கிறீர்களே தெரியுமா? நீங்கள் நன்மையின் பால் மக்களை அழைக்கிறீர்கள், நன்மையை கொண்டு ஏவுகிறீர்கள், பாவத்தை தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு வாழுகிறீர்கள். எனவேதான் இந்த மூன்று பண்புகளும் உங்களிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட, இந்த உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட சமூகங்களில் மிகச்சிறந்த சமூகமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய கருணையை பெற வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், எங்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய அழைப்பு பணி முன்னெடுக்கப்பட வேண்டும். இஸ்லாத்தின் பால் மக்களை அழைக்கக்கூடிய மிகச்சிறந்த அமல் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று இந்த மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத். மூமினான ஆண்கள், மூமினான பெண்கள் சிலருடைய நேசர்கள். யஅ்முரூன பில் மஅரூஃப், அவர்கள் நன்மையை ஏவுகிறார்கள். வயன்ஹவுன அனில் முன்கர், பாவத்தை தடுக்கிறார்கள்.
தொழுகையை நிலைநாட்டுகிறார்கள், ஜக்காத்தை கொடுக்கின்றார்கள், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுகின்றார்கள், இவர்களுக்குத்தான் அல்லாஹ் அருள் புரிவான், இவர்களுக்குத்தான் அல்லாஹ் தஆலா அருள் புரிவான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மூமினான ஆண்களிடத்திலும் மூமினான பெண்களிடத்திலும் இருக்க வேண்டிய பண்புகள் என்ன? அவர்கள் நன்மையை ஏவ வேண்டும், பாவத்தை தடுக்க வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத்தை கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும். இந்த 5 பண்புகளும் இருந்தால் அவர்களுக்குத்தான் அல்லாஹ் அருள் புரிவான், அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய கருணையை பெற்றுக் கொள்ள முடியும். அன்புள்ள சகோதரர்களே, நாளை மறுமையில் நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், சுவனம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய அருளை பெறாமல் சுவர்க்கம் செல்ல முடியாது. எங்களுடைய அமல்களால், எங்களுடைய வணக்கங்களால் மாத்திரம் நாங்கள் சுவர்க்கம் செல்ல முடியாது. அதனால் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களில் எவரையும் அவருடைய அமல் சுவர்க்கத்தில் நுழைவிக்காது என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், வலா அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களையுமா உங்களுடைய அமல் சுவர்க்க நுழைவிக்க முடியாது என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலா அன இல்லா அய்யதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்தின் மின்ஹு வ ஃபضل, நான் கூட என்னுடைய அமலால் சுவர்க்கம் செல்ல முடியாது, அல்லாஹ் தஆலா அவருடைய அருளை எனக்கு சொரிந்துதான் என்னை சுவர்க்கத்திற்கு அனுப்புகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இரவு பகலாக இபாதத்தில் ஈடுபட்ட அல்லாஹ்வுடைய தூதரால் கூட அவருடைய அமலால் மாத்திரம் சுவர்க்கம் செல்ல முடியாது என்றால், நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய அருளின் பால் தேவையுடையவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், எங்களிடத்திலே அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அந்த அமல் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்று இந்த மார்க்கம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நாம் விலக வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய சாபத்திலிருந்து நாம் விலக வேண்டும் என்றால், எங்களுக்கு மத்தியிலே பாவத்தை தடுக்கக்கூடிய, இஸ்லாமிய அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அழகான பண்பு கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்று இந்த மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. சூரத்துல் மாஇதா 78, 79 வசனங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், லுஇனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல அலா லிசானி தாவூத வ ஈஸா இப்னு மர்யம ذلك بما عصوا وكانوا يعتدون. அதாவது பனு இஸ்ரவேலர்களில் அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள் தாவூதுடைய நாவாலும் ஈசாவுடைய நாவாலும் சபிக்கப்பட்டார்கள். ஏன்? அவர்கள் மாறு செய்த காரணத்தினாலும் எல்லை மீறி செயல்பட்ட காரணத்தினாலும் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். அதைவிட முக்கியமான தவறு என்ன தெரியுமா? கானு லா யதனாஹவுன அன் முன்கரின் ஃபஅலூஹு லபிஸ மா கானு யஃஅலூன். அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் செய்து கொண்டிருந்த பாவங்களை அவர்கள் தடுத்துக் கொள்ளவில்லை, பாவங்களை அவர்கள் தடுக்கவில்லை. பாவத்தை கண்டால் தடுக்க வேண்டும், அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருந்த காரணத்தினால், பாவம் செய்த காரணத்தினால் அல்ல, பாவத்தை தடுக்காத காரணத்தினால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய சாபத்திற்குள்ளானவர்களாக மாறினார்கள் என்றால், சகோதரர்களே, இன்றைக்கு எமது சமூகத்திலே பல்வேறுபட்ட பாவங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. பாடசாலைகளை எடுத்துக்கொண்டால், பள்ளிக்கூடங்களை எடுத்துக்கொண்டால், வாலிபர்களுக்கு மத்தியில், யுவதிகளுக்கு மத்தியில் பல்வேறுபட்ட பாவங்கள், தவறுகள், இஸ்லாத்திற்கு முரணான காரியங்கள் கலாச்சாரம் என்ற பெயரில், நாரியம் என்ற பெயரிலே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றதா? கண்டிப்பாக அந்த பாவங்கள் தடுக்கப்பட வேண்டும், சுட்டிக்காட்டப்பட வேண்டும். பாடசாலை அதிபர் முதல் ஆசிரியர்கள் வரைக்கும் இந்த பணியை கையில் எடுக்க வேண்டும். முஸ்லிம் பாடசாலைகள் என்று சொல்லுகின்றோம், அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய பாடசாலைகள் என்று சொல்லுகின்றோம். ஆனால் பாவங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றோம் என்றால் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம் என்பதை எச்சரிக்கையோடு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய மகத்தான கூலியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ்விடத்திலே மிகச்சிறந்த கூலியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், எங்களுடைய நன்மைகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், எங்களுக்கு மத்தியிலே
இஸ்லாமிய அழைப்பு பணி அதிக முறையிலே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அல்லாஹ் தஆலா சூரத்து நிசா 114 வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், லா கைர ஃபீ கதீரின் மின் நஜ்வாஹும், அவர்களுடைய இரகசிய பேச்சுவார்த்தைகளில் அதிகமான பேச்சுக்களில் எந்த நலவும் கிடையாது. இல்லாமன் அமர பி ஸதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ், தர்மத்தை கொண்டு ஏவிய மனிதன், நன்மையை கொண்டு ஏவிய மனிதன், மக்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை கொண்டு ஏவிய மனிதன், இந்த 3 பேருடைய வார்த்தைகளை தவிர வேறு எந்த பேச்சுக்களிலும் எந்த நலவும் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, நன்மையை கொண்டு ஏவக்கூடிய அந்த பேச்சில் தான் நலவு இருக்கின்றது, அதில் தான் அல்லாஹ்வுடைய கூலி இருக்கின்றது, அதில் தான் அல்லாஹ்வுடைய உயர்ந்த அந்தஸ்துக்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த வசனம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலும் மறுமையிலும் நாம் அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெற வேண்டும் என்றால், இந்த உலக வாழ்க்கையில் இந்த உலக பரீட்சையிலே நாம் சித்தியடைய வேண்டும் என்றால் எங்களுக்கு மத்தியிலே அழைப்பு பணி முன்னெடுக்கப்பட வேண்டும், தாவா முன்னெடுக்கப்பட வேண்டும். அழகான முறையிலே நாகரிகமான வார்த்தைகளை கொண்டு மக்களுடைய உள்ளங்களை தொடக்கூடிய கனிவான வார்த்தைகளை கொண்டு அழைப்பு பணி முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று தீனுல் இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், வல் தகும் மின்கும் உம்மா, உங்களில் ஒரு சமூகம் உருவாகட்டும், யதுஊன இலல் கைர், நன்மையின்பால் மக்களை அழைக்கக்கூடிய, வயஅமுருன பில் மஅரூஃப், நன்மையான காரியங்களை ஏவக்கூடிய, வயன்ஹவுன அனில் முன்கர், பாவத்தை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு சமூகம் உங்களில் உருவாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கின்றார், வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். நலவின்பால் மக்களை அழைக்கக்கூடிய, நன்மையை கொண்டு ஏவக்கூடிய, பாவத்தை கொண்டு தடுக்கக்கூடிய சமூகம் தான் வெற்றி பெற்ற சமூகம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். என்றால் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால், மறுமையிலே அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய பரீட்சையிலே சித்தி அடைய வேண்டும் என்றால் எங்களுக்கு மத்தியில் அழைப்பு பணி முன்னெடுக்கப்பட வேண்டும். நன்மையை ஏவக்கூடிய, பாவத்தை தடுக்கக்கூடிய அழகான வணக்கம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்று தீனுல் இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாளை மறுமையில் மக்கள் எல்லோரும் நஷ்டமடையக்கூடிய அந்த நாளில், மக்கள் எல்லோரும் மோசம் போகக்கூடிய அந்த நாளில் நாம் அல்லாஹ்விடத்திலே சந்தோஷத்திற்குரியவர்களாக மாற வேண்டும் என்றால், அல்லாஹ்விடத்திலே லாபத்திற்குரியவர்களாக மாற வேண்டும் என்றால் எங்களுக்கு மத்தியிலே உண்மையை கொண்டு ஒருவருக்கொரு உபதேசம் செய்யக்கூடிய இஸ்லாமிய அழைப்பு பணி கடைபிடிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கின்றான், இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸௌ பில் ஹக்கி வ தவாஸௌ பிஸ் ஸப்ர், ஈமான் கொண்டு உண்மையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து சாலிகான அமல்களை புரிந்து பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்யக்கூடியவர்களை தவிர, எனவே உண்மையை கொண்டு ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்ய வேண்டும், பொறுமையை கொண்டு இஸ்லாமிய அழைப்பு பணியில் ஈடுபடுகின்ற பொழுது மக்களுடைய எதிர்ப்பை நாங்கள் சம்பாதிக்காமல் தாவா செய்ய முடியாது. இன்றைக்கு சிலருடைய போக்கு என்னவென்றால், மக்கள் எதிர்க்க கூடாது, நாம் தாவா செய்ய வேண்டும், மக்கள் எதிர்க்க கூடாது, மக்கள் எதிர்க்காமல் தாவா செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்பாட்டின் சிகரம், அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரை கூட எதிர்க்கவில்லையா, ஊரை விட்டு வெளியேற்றவில்லையா, அவர்களுக்கு துன்புறுத்தல்களையும் சித்திரவதைகளையும் செய்யவில்லையா? அன்புள்ள சகோதரர்களே, எதிர்ப்பை நாம் சந்திக்காமல் தாவா செய்ய முடியாது. அந்த நேரத்தில் எதிர்ப்புகள் வருகின்ற நேரத்தில் பொறுமையை கொண்டு உபதேசம் செய்ய வேண்டும், பொறுமையை கொண்டு உபதேசம் செய்ய வேண்டும். சாலிஹானவர்களுடைய அந்த அழகான சீரா, அழகான வழிகாட்டல்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே சொல்லப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரின் பாசறையில் உருவான சஹாபாக்கள் மிக பெரும் அழைப்பாளர்கள். அவர்கள் எப்படிப்பட்ட இன்னல்களை, எப்படிப்பட்ட கஷ்டங்களை, எப்படிப்பட்ட துன்புறுத்தல்களை எதிரிகளின் மூலம் சந்தித்தார்கள் என்ற வரலாறுகள் சொல்லப்பட வேண்டும்.
பொறுமையை கொண்டு உபதேசம் செய்ய வேண்டும், சத்தியத்தை கொண்டு உபதேசம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்கள் என்று அல் குர்ஆன் அடையாளப்படுத்துகின்றது. அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய அழைப்பு பணியை நாம் முன்னெடுக்கின்ற பொழுதுதான் மக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீராக்க முடியும். இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போகக்கூடிய நேரத்தில் அந்த வாழ்க்கையை நாம் சீராக்க வேண்டும் என்றால், மக்களை நோக்கி வரக்கூடிய தண்டனைகளை தளர்த்த வேண்டும் என்றால், அறிவியினர்களுடைய அந்த ஃபசாத் குழப்பங்களை விட்டும் சமூகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு மத்தியிலே அழைப்பு பணி செய்யப்பட வேண்டும். பாவங்களை தடுக்கக்கூடிய நடைமுறை அழகிய முறையிலே உருவாக்கப்பட வேண்டும் என்று மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றது. புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ் எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். பாவத்தை தடுக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அந்த பாவத்தில் விழக்கூடிய மனிதர்களுக்கும் உதாரணம், அதாவது ஒரு கப்பலிலே பிரயாணம் செய்யக்கூடிய மக்களை போன்று, 2 மாடி கப்பலில் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை போன்று, கீழ் மாடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகின்ற பொழுது அவர்கள் மேல் மாடிக்கு சென்றுதான் தண்ணீரை எடுத்து வர வேண்டும். அவர்கள் சிந்திக்கின்றார்கள், அடிக்கடி நாங்கள் மேல் மாடிக்கு செல்வதனால் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அசௌகரியம் ஏற்படுகின்றது, அதனால் எங்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகின்ற பொழுது மிக இலகுவாக நாம் அவர்களை சிரமப்படுத்தாமல் தண்ணீரை பெற்றுக் கொள்வதாக இருந்தால் அதற்கு ஒரு வழி இருக்கின்றது. என்ன தெரியுமா? இந்த கப்பலில் ஒரு சிறிய ஓட்டையை போட்டால் தாராளமாக எங்களுக்கு தண்ணி வரும். எனவே அப்படி நாங்கள் செய்யலாமா என்று அவர்கள் சிந்திக்கின்றார்கள். இந்த நேரத்தில் மேல் மாடியில் உள்ளவர்கள் அவர்கள் அதை செய்து கொள்ளட்டும், எங்களை அவர்கள் சிரமப்படுத்தாமல் இருந்தால் போதும் என்று சிந்தித்திருந்தால் கீழ் மாடி உள்ளவர்களும் அழிந்து மேல் மாடி உள்ளவர்களும் அழிந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த பாவத்தை அவர்கள் தடுக்காவிட்டால் 2 சாராரும் அழிந்து விடுவார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் பாவத்தை தடுக்கின்ற பொழுது, நன்மையை ஏவுகின்ற பொழுது எங்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படும். அந்த அசௌகரியங்களை அல்லாஹ்வுக்காக தாங்கிக் கொள்ளக்கூடிய உள்ளமாக ஈமானிய உள்ளம் இருக்க வேண்டும் என்ற மிக அழகான ஒரு வழிகாட்டலை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழங்கி இருக்கின்றது. அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய அழைப்பு பணியின் மூலம்தான் நிச்சயமாக எங்களுடைய பாவங்களை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே இல்லாமல் ஆக்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ்விடத்திலே பாவங்களுக்கான மன்னிப்பை நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அதனால்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரி முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், ஃபித்னத்துர் ரஜுலி ஃபீ மாலிஹி வ அஹ்லிஹி வ வலதிஹி வ ஜாரிஹி துகஃபிருஹு ஸலாத்து வஸ்ஸியாம் வஸ்ஸதகத்து வல் அம்ரு வன்னஹி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஃபித்னா, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய குழப்பம் அவருடைய குடும்பத்தின் மூலம், அவருடைய பிள்ளைகள் மூலம், அவருடைய சொத்து செல்வங்கள் மூலம், அவருடைய அண்டை வீட்டார் மூலம்தான் ஒரு மனிதனுக்கு ஃபித்னா ஏற்படும். ஒரு மனிதனுக்கு குழப்பம் ஏற்படும், ஒரு மனிதனுக்கு சோதனை ஏற்படும். அந்த சோதனைகளை எல்லாம் அழிக்கக்கூடியது என்ன தெரியுமா? நாம் நிறைவேற்றக்கூடிய வணக்கங்கள், தொழுகை, நோன்பு, தர்மம், நன்மையை ஏவுவது, பாவத்தை தடுப்பது, இந்த வணக்கங்கள் தான் எமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை விட்டும் எங்களை பாதுகாக்கக்கூடியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய பாவக்கரைகளை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கான அந்த தண்டனையை விட்டும் எங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தொழுகை, நோன்பு, தர்மம், அழைப்பு பணியில் ஈடுபடுவது போன்ற இந்த வணக்கங்கள் எங்களுக்கு மத்தியிலே கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று இந்த மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் அழைப்பு பணியில ஈடுபடுகின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுத்து விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடிவிட்டால், அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக பெருமதியான சொத்துக்களை விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுரை சொன்னார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் ஹைபர் போர்க்களத்தின் பொழுது சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? வல்லாஹி லா யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருன் லக மின் ஹுமுரின் நாம். அதாவது உன்மூலம் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு நேர்வழியை காட்டுவது, ஹிதாயத்தை காட்டுவது
உனக்கு பல செவ்வொட்டகைகள் இருப்பதை விட சிறந்தது என்று அந்த தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுரை சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய உலகத்திலே மிக பெருமதியான சொத்துக்களை விட சிறந்தது என்ன தெரியுமா? என் மூலம் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டுவது. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு கொள்கைக்கு வெளியே இருக்கக்கூடிய மனிதன் என்னை பார்த்து, என்னுடைய நடவடிக்கைகளை பார்த்து, எனது பண்பாடுகளை பார்த்து, என்னுடைய அழகான அறிவுரைகளை கேட்டு கொள்கைக்குள் வந்து சேருகின்றான் என்றால் அது எனக்கு இந்த உலகத்தை விட சிறந்தது. அதே போன்று ஒரு மனிதன் என்னை பார்த்து இஸ்லாத்தின் பால் கவரப்படுகின்றான் என்றால் இந்த உலகத்தை விட சிறந்த ஒன்றாக அல்லாஹ்விடத்திலே அது இருக்கும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எமது செயற்பாடுகளை பார்த்து, எமது வார்த்தைகளை பார்த்து, எமது பண்பாடுகளை பார்த்து இஸ்லாத்தின் பால் கவரப்படக்கூடியவர்களுக்கு கூட இந்த மார்க்கத்தை பற்றி வெறுப்பு வந்துவிடக் கூடாது. இன்றைக்கு எங்களுடைய சமூகத்திலே அப்படியான பிழையான சில அணுகுமுறைகள், நடவடிக்கைகள் இன்றைக்கு காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். இஸ்லாத்தை பார்த்து காரி துப்புகின்ற அளவுக்கு, இஸ்லாத்தை பார்த்து இதுதானா இந்த மார்க்கம் என்று பிழையாக இந்த மார்க்கத்தை எடை போடுகின்ற அளவுக்கு எமது பிழையான வார்த்தை பிரயோகங்கள், எமது மோசமான பண்பாடுகள், எமது மோசமான அணுகுமுறைகள் சமூகத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அழகான முறையிலே நாகரிகமான வார்த்தைகளை கொண்டு இஸ்லாமிய அழைப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்று இந்த மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அதே போன்று நாங்கள் இஸ்லாமிய அழைப்பு பணியிலே ஈடுபடுவதன் ஊடாக யாரெல்லாம் நாம் சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்டு செயல்படுகின்றார்களோ, அழகான சாலிகான அமல்களை செய்கின்றார்களோ, அவர்களுக்கு கிடைப்பது போன்ற கூலி அழைத்த எங்களுக்கும் முழுமையாக கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். அதே போன்று இஸ்லாமிய அழைப்பு பணியில் நாம் ஈடுபடுவதனூடாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக நாங்கள் மாற முடியும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனதி வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்சன். நீங்கள் அல்லாஹ்வின் மக்களை ஞானத்தை கொண்டு, அழகான உபதேசத்தை கொண்டு அலையுங்கள். நீங்கள் அவர்களோடு தர்க்கம் செய்வதாக இருந்தால் கூட அழகிய முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. எனவே ஞானத்தை கொண்டு, அறிவை கொண்டு, அழகான உபதேசத்தை கொண்டுதான் இஸ்லாமிய அழைப்பு பணியில் நாம் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபடுவது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளைக்கும் அடிபணிவதாக அமையும் என்று இந்த வசனம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் எங்களுடைய சக்திக்கு உட்பட்ட முறையிலே இஸ்லாமிய அழைப்பு பணியில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் பெற்று நாளை மறுமையிலே சுவர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹ். அம்மா பஅத். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய அழைப்பு பணியில் ஈடுபடுவது என்பது ஒவ்வொரு ஈமானிய உள்ளத்தின் மீதும் இருக்கக்கூடிய மிக முக்கியமானது ஒரு சமூக கடமை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அழைப்பு பணி என்பது குறிப்பிட்ட சாராரோடு மாத்திரம், அல்லது உலமாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களோடு மாத்திரம், மௌலைமார்கள் சொல்லப்படக்கூடியவர்களோடு மாத்திரம் சுருங்கிய ஒரு பணி கிடையாது. ஒவ்வொரு மூமினும், ஒவ்வொரு முஸ்லிமும் அழைப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்று தீனுல் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அதே போன்று கனிவான முறையிலே, அன்பான முறையிலே நபிகளாருடைய வழிகாட்டலை தழுவி நாம் அழைப்பு பணியிலே ஈடுபட வேண்டும். காரமான வார்த்தைகளை கொண்டு, உள்ளங்களை புண்படுத்துகின்ற வார்த்தைகளை கொண்டு நாங்கள் அழைப்பு பணியில ஈடுபடக்கூடாது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லிந்தலஹும். அந்த மக்களோடு நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டுதான் கனிவாக நடந்தீர்கள், அன்பாக நடந்தீர்கள். வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லம் ஃபத்து மின் ஹவ்லிக். நீங்கள் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தால், கடுமையான உள்ளத்தோடு நீங்கள் அவர்களோடு நடந்து கொண்டிருந்தால் அந்த மக்கள் உங்களை விட்டும்
விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். எனவே அல்லாஹ்வின் தூதரின் அழைப்பு பணியின் வெற்றிக்கான அடிப்படையான காரணம் நபிகளாருடைய அழகான அணுகுமுறை, கனிவான அணுகுமுறை, இங்கிலமான அணுகுமுறை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, பாவம் செய்த மக்களோடு கூட அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்து கொண்டார்கள் எங்களுக்கு தெரியும். ஒரு கிராமவாசி மஸ்ஜித் நபவியில் வந்து சிறுநீர் கழித்த பொழுது இந்த காட்சியை பார்த்த சஹாபாக்கள் கோபப்படுகிறார்கள். அவரை அடிப்பதற்கு எத்தனிக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தாவு விடுங்கள், அடிக்க வேண்டாம், அவரை விடுங்கள் என்று சொல்லிவிட்டு சிறுநீர் கழித்து முடித்ததும் அவரை அழைத்து அழகான முறையிலே, பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய, அல் குர்ஆனை ஓதக்கூடிய, தொழுகையை நிலைநாட்டக்கூடிய இடம். இப்படியான அசிங்கமான காரியங்கள் இந்த இடத்தில் அரங்கேறக்கூடாது என்று அழகான முறையில் அந்த தோழருக்கு அறிவுரை சொன்னார்கள். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் தொழுகையிலே ஒருவர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னதற்காக இவர் யர்ஹமுக்கல்லாஹ் என்று தொழுகையில் வைத்தே சொல்கின்றார். சஹாபாக்கள் இந்த செயலை கண்டிக்கும் விதமாக ஒரு வித்தியாசமான முறையிலே பார்த்த பொழுது அது இவருக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. தொழுது முடித்ததும் அல்லாஹ்வுடைய அந்த தோழரை அழைத்து, தொழுகை என்பது மனித பேச்சுக்கள் அதில் குறுக்கிடக் கூடாது. நாம் அல்லாஹ்வோடு பேசக்கூடிய வணக்கம் தான் தொழுகை, அல்லாஹ்வோடு முனாஜாத்து செய்யக்கூடிய வணக்கம் தான் தொழுகை, மனித பேச்சுக்கள் அதில் குறுக்கிடக் கூடாது என்று அந்த செயலை அழகான முறையிலே கண்டித்தார்கள். அது மாத்திரமல்ல, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு இளைஞன் நபிகளாரிடத்தில் வந்து விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று நபிகளாரிடத்தில் விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்டு வந்த பொழுது நபி அவர்கள் கோபப்படவில்லை, ஆத்திரப்படவில்லை. நாங்களாக இருந்தால் எங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? மிகவும் காரமாக எரிந்து விழக்கூடிய விதத்தில் காரமான வார்த்தையை கொண்டு அவருடைய அந்த செயலை கண்டிக்கக்கூடியவர்களாக நாம் நடப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இளைஞரோடு எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா? உதுலு, நெருங்கி வாருங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை அந்த இளைஞன் நெருங்கி வந்த பொழுது அந்த இளைஞனோடு அழகான ஒரு உரையாடலை அல்லாஹ்வுடைய தூதர் நடத்துகின்றார்கள். எப்படி? தோழரே, இளைஞனே, உன்னுடைய தாயோடு ஒருவர் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா என்று கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். அப்படித்தான் மக்களும் விரும்ப மாட்டார்கள். உன்னுடைய சகோதரியோடு ஒருவர் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா என்று கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், அப்படித்தான் மக்களும் விரும்ப மாட்டார்கள். உன்னுடைய மகளோடு ஒருவர் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா என்று கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், அப்படித்தான் மக்களும் விரும்ப மாட்டார்கள். உன்னுடைய மாமியோடு உன்னுடைய சாட்சியோடு விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா என்று கேட்ட பொழுது இல்லை யா ரசூலல்லாஹ், அப்படித்தான் மக்களும் விரும்ப மாட்டார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அழகான ஒரு பிரார்த்தனையை அந்த இளைஞனுக்கு செய்தார்கள். அல்லாஹ் தம்பஹு வ தஹிர் கல்பஹு வ ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு. யா அல்லாஹ், இந்த இளைஞனுடைய பாவங்களை மன்னித்து விடு, இந்த இளைஞனுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி விடு, இந்த இளைஞனுடைய மர்ம உறுப்புக்கு அரணித்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்த பொழுது அந்த இளைஞன் அதற்கு பிறகு விபச்சாரத்தை திரும்பியும் பார்க்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, பாவம் செய்வதற்கு அனுமதி கேட்டு வந்த இளைஞனோடு அழகான முறையிலே, இங்கிதமான முறையிலே, நளினமான முறையிலே அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொண்ட வரலாறுகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது என்றால், காரமான வார்த்தைகளை கொண்டு, உள்ளத்தை புண்படுத்துகின்ற வார்த்தைகளை கொண்டு, உணர்வுகளை சீண்டி பார்க்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடாது. உள்ளத்தை தொடக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடிய மனிதனை விட அழகான வார்த்தை பேசக்கூடிய மனிதன் யார் என்று அல்லாஹ் கேட்கின்றான் என்றால், அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடிய மனிதனுடைய வார்த்தை தான் அழகான வார்த்தையாக இருக்க வேண்டும், நாகரிகமான வார்த்தையாக இருக்க வேண்டும், அன்பான கனிவான வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அழைப்பு பணியில் ஈடுபடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும், மூமினின் மீதும், ஆண் பெண் இருசாரார் மீதும் கட்டாய கடமை என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆனால் அழைப்பு பணியில் ஈடுபடுகின்றோம் என்ற பெயரில் அணுகுமுறையில் நாம் தவறுவிடக் கூடாது. அணுகுமுறை கூட அழகான அணுகுமுறையாக இருக்க வேண்டும். உள்ளத்தை தொடக்கூடிய கனிவான
இனிமையான வார்த்தை பிரயோகங்களாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கையில் அழைப்பு பணிக்கான அழகிய முன்மாதிரி எங்களுக்கு இருக்கின்றது. அந்த முன்மாதிரியை கடைபிடித்து இஸ்லாமிய அழைப்பு பணியில் நாம் மறுமை வரைக்கும் மௌத்து வரைக்கும் நாம் ஈடுபட வேண்டும். இந்த மார்க்கத்தின் பால் மக்களை அழைக்க வேண்டும். கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தையின் பால் மக்களை அழைக்கின்ற சமூக பொறுப்பு, கூட்டு கடமை ஒவ்வொரு ஈமானிய உள்ளத்திற்கும் இருக்கின்றது என்பதை தெளிவாக புரிந்து அழகிய முறையிலே அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்களாக மாறுவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கடைசியாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பள்ளிவாசலிலே ஒரு முக்கியமான கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஹவுலை உயர்த்தி கட்டக்கூடிய அந்த பணி அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். அரசாங்கத்திலிருந்து 4,75,000 மாத்திரமே அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பணியை பூர்த்தி செய்வதாக இருந்தால் சுமார் 13 லட்சங்கள் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு, அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நாம் தர்மம் செய்வது என்பது மறுமையில் எங்களுக்கு ஒரு வீட்டை பரிசாக பெற்றுத்தரக்கூடிய உயர்ந்த வணக்கம் என்று இஸ்லாம் எங்களுக்கு ஆர்வமூட்டி இருக்கின்றது. எனவே இந்த கட்டுமான பணியில், இந்த பள்ளிவாசலுடைய வேலையில் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் பங்கெடுக்க வேண்டும். 100 ரூபாய் தான் எங்களுக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க வேண்டும். 1000, 10,000 லட்சங்களை கூட நாம் கொடுத்து இந்த அழகான பணியிலே எங்கள் எல்லோருடைய பங்களிப்பையும் நிச்சயமாக நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு நாம் உதவி செய்வது என்பது ஒரு பொழுது வீண் போகாது. எங்களை காக்கக்கூடிய, எங்களுக்கு மறுமையிலே சிறந்த ஒரு வீட்டை உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஒரு உயர்ந்த அமல் என்பதை நாம் எல்லோரும் அழகான முறையிலே அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு இந்த அழகான பணியிலே உங்களால் முடிந்த ஒத்துழைப்புகளை நிர்வாகத்திற்கு வழங்கி இந்த பணியை சிறந்த முறையிலே செய்து முடிப்பதற்கு ஒத்துழைக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்பாக கேட்டு விடைபெறுகின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.